வணக்கம் உங்கள் மீனவன். இப்போ வந்து நம்ம காரைக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இதுல காரைக்குள்ள உட்காந்துருக்குறோம். இந்த லெக்கத்துல வந்து சரியான ஆக்குனா காலை வச்சுங்களேன், காலை பாலமா புலந்துரும். இப்போ மண்ணுக்குள்ள இருக்கு. நான் மண்ணுக்குள்ள அப்படியே ஊண்டி இருக்கும், காளான் மாதிரி ஊண்டி இருக்கும். இது கடல் காளான்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது சமைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். காரைக்குள்ள ஒரு வர இருக்கான். கையை சில்பா பிடிச்ச கை சில்பாச்சுன்னா அப்படியே கை கதை முடிஞ்ச அவ்வளோதான். இந்த இருப்பானுங்க பார்த்தீங்களா, எது வரைக்கும் மண்ணுக்குள்ள இருந்திருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க, நல்லாவே தெரியும். இந்த சேறு பகுதியா இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் மண்ணுக்குள்ள இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பிளேட் மாதிரி இருக்கிறது இப்படி உயர நிற்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம இறங்கி நடக்கிறோம்னு வைங்களேன், அப்படியே அது காலு பட்டவுடனே சதக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த பலாப்பழத்தை அப்படியே பொழந்து விட்டு அப்படி இப்படி விரிஞ்சு இருக்கும்ல, அந்த மாதிரி பாதம் அப்படியே விரிஞ்சிரும், புட்டுப்பழம் விரிஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து உண்மையிலே கடல்ல ரொம்ப ஆபத்து. கடல் ஆறு இதுகள் எல்லாம் நம்ம கடல் ஆறுனா பார்த்த உடனே நம்ம டக்குன்னு வேகமா ஓடி குதிக்கிறோம், இறங்குறோம். இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்குது. தெரிஞ்சு கடலுக்குள்ளேயோ ஆத்துக்குள்ளேயோ இதுக்குள்ளேயே இறங்குங்க. பொதுவா நல்ல தண்ணியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஆனா உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல கடலோ இல்ல கடல் தண்ணி ஆறும் சந்திக்கிற இடத்துலயோ இந்த மாதிரி விஷயம் அதிகமா இருக்கும். கவனமா இருங்க. இது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு இது மாதிரி சொல்றேன், ஒரு விழிப்புணர்வு. நாளைக்கு இறங்கும் போது கொஞ்சம் இதை வீடியோ பார்க்குறவங்க கவனமா, அன்னைக்கு அந்த அண்ணன் அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து காலை வைப்பீங்க. அதுக்கு தான் பாருங்க, இதை அப்படியே நம்ம கடல்ல விட்டுருவோம். ஏன்னா எந்த பொருளுமே கடல்ல, இது வந்து நம்ம தான் இது இடத்துக்கு போறோம், அதனால இது ஆபத்தையும் சொல்லி நம்ம இதை அழிக்கிறது இல்லை. இதை இப்போ நான் சமைக்க போறேன்னா இதை எடுத்துட்டு போய் சமைக்கலாம். ஆனா சும்மா இதை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால திரும்ப உள்ளேயே வச்சிருவோம். அவன் இடத்துக்கே போய்விட்டான், நம்ம இடத்துக்கு போவோம் வாங்க.